Hello everyone, hope you all are preparing well for your UPSC Civil Services Preliminary Exam and இன்னைக்கு வந்து CSAT 2015 கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். CSAT 2015 பார்த்திங்க அப்படின்னா UPSC வந்து எக்ஸ்டென்சிவாக CSATல சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த இயர் தான். அண்ட் 2015 பார்த்தீங்க அப்படின்னா வந்து CSAT வந்து குவாலிஃபைங்காக மாறி இருக்குது. அண்ட் அதில் வந்து இதுக்கு முன்னால் வந்து டிசிஷன் மேக்கிங் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு பார்ட் வந்து அன்ட்ரான்ஸ்லேட்டடாக இருக்கும். அதில் ஒரு 14 to 15 கொஷின்ஸ் ரெண்டும் சேர்ந்து வரும். அண்ட் இந்த இயர் வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னால் வந்து ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து லெஸ் தேன் 40 ஒரு 35 to 40 வரும். ஸோ இந்த வருஷத்துலேருந்து அபோவ் 40 வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து அரௌண்ட் 25 to 30 வரும். குவான்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா 45 to 50 ரெண்டும் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 2015 குவான்ஸ் அண்ட் ரீசனிங் சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வருஷம் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இயரில் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் கொஷின்ஸ், அதாவது பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸு அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் போக போக பார்ப்பீங்க நான் வெர்பல் ரீசனிங், அதாவது பிக்சர்ஸ் பேஸ்டான கொஷின்ஸ் வந்து ரெகுலராக கம்மியாகிட்டு வரதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ டுடே வந்து 2015 கொஷின் பேப்பர் நம்ம சால்வ் பண்ணலாம். 12 people form a club. By picking lots, one of them will have to host a dinner for all once in a month. The number of dinners a particular member has to host in a year is. Okay, so ஒரு கிளப்பில் 12 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க லாட்ஸ் பிக் பண்ணும், யாருக்கு லாட் வருதோ அவங்க டின்னர் ஹாஸ்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரே ஆள் திரும்ப வர்ற மாதிரி வாய்ப்பு வரும். ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஸோ அது கொடுக்கல அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு பர்சன் வருவாங்க, செகண்ட் மந்த்துக்கு அதே பர்சனோட லாட் வருதுன்னா ஹி ஹேஸ் டு ஹாஸ்ட் த டின்னர் ரிப்பீட்டட்லி. ஓகேங்களா? ஸோ 1 இயருக்கு ஒரே மெம்பரோட பேர் 12 டைம்ஸ் வந்துச்சுன்னா ஹி ஹேஸ் டு ஹாஸ்ட் 12 டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம இதை சொல்ல முடியாது. ஸோ கேனாட் பி ப்ரெடிக்டட். ஓகே, இப்போது ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இஃப் ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டின்னர்ஸ் எத்தனை வாட்டி ஹோஸ்ட் பண்ணால் ஒன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டின்னர்ஸ் வந்து 1. ஓகேங்களா? ரிப்பீட்டேஷன் இஸ் நாட் அலோட். பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ வி ஹேவ் டு அஸ்யூம் தட் ரிப்பீட்டேஷன் இஸ் அலோட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், an automobile owner reduced his monthly petrol consumption when the prices went up. The price consumption relationship is as follows. So price monthly consumption. Okay, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எதர் லீனியர் இல்லைனா குவாட்ராட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் பொதுவாக வந்து குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் அப்படிங்கும்போது அது லீனியராக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து லீனியர் பாசிட்டிவாக இருக்கும், லீனியர் நெகட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிட்டி வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ மாறினாலும் ஃபிக்ஸட் குவான்டிட்டி தான் வாங்குறாங்க அப்படின்னா, ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் எனக்கு டோட்டல் காஸ்ட்டை என் பட்ஜெட் இவ்வளோ தான், 5,000 தான் நான் ஒரு மந்த் வந்து ஒரு க்ராசரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லை பெட்ரோலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து குவான்டிட்டி கன்சம்ஷன் வந்து கம்மியாகும். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து 40 இருக்கும்போது 60 லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிறாரு. பட் 60க்கு போகும்போது 40 லிட்டர்ஸாக குறைச்சிக்கிறார். ஓகே, ஸோ இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். when price goes up consumption reduces. ஓகே, ஸோ இங்கே இந்த 2 டேட்டா வச்சு பார்க்கும்போது ஸோ அவர் வந்து ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட்குள்ளே தான் யூஸ் பண்ணிருக்காரு. ஓகே, 40 rupeesக்கு 60 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், 60 rupeesனா 40 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ டோட்டல் கன்சம்ஷன் எவ்வளோ அப்படின்னா, ஸோ 40 rupees into 60 liters 2,400 rupees. ஓகேங்களா? ஸோ அப்போது 80 லிட்டர்ஸாக இருக்கும்போது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ஈக்குவல் டு 2,400 டிவைடட் பை 80 இஸ் ஈக்குவல் டு 30 லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ 30 லிட்டர்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம போடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 40 rupeesஸாக இருக்கும்போது 60 லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இது ப்ரப்போர்ஷனலாக ரிவர்ஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது 80 rupeesஸாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து ஸோ கன்சம்ஷன் ப்ரப்போர்ஷனாக குறையும்ல. ஸோ அப்போது இது டபுள் ஆகுது, அப்போது இது டிவைடட் பை 2 ஆகணும். அப்போ 60 divided by 2 30. ஓகேங்களா? ஸோ ப்ரப்போர்ஷனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 40 வந்து 60 ஆகும்போது 40 வந்து 80 ஆகும்போது 60 வந்து 30 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
அடுத்து வந்து அந்த டயக்ராம் சீரிஸ். ஓகே, அடுத்து என்ன வரும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம 2-3 பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அப்பர் ட்ரையாங்கிள், இன்வெர்டட் ட்ரையாங்கிள், அப் ஃபேஸிங் ட்ரையாங்கிள், டவுன் ஃபேஸிங் ட்ரையாங்கிள். அப்போ அடுத்து என்ன வரும்? டெஃபினட்டாக அப் ஃபேஸிங் ட்ரையாங்கிள் தான் வரும். ஸோ சி அண்ட் டியில் டவுன் ஃபேஸிங் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளாக் சர்க்கிள் வந்து கீழே வந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு, அடுத்து இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 1. ஸோ பேசிக்காக வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள், இந்த ஸ்கொயர், ஸோ இது 3 1 2 திரும்ப 3. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எந்த பொசிஷனுக்கு வரும்? செகண்ட் பொசிஷனுக்கு வரும். சாரி, இங்கே இது தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரும். அப்போ இங்கே மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி இந்த பிளாக் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், அப்போ செகண்ட் பொசிஷனுக்கு வரும். செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ 1 இல்லைன்னா 2 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த சர்க்கிளில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அதோட ரொட்டேஷன் எதர் கிளாக் வைஸாக இருக்கும் இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். 1 பாயிண்ட் மூவ் ஆகும் இல்லை 2 பாயிண்ட் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் அட் எக்ஸ்? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது அப்பர் ரோக்கும் லோவர் ரோக்கும் some relationship is there. Okay, upper row kum lower row kum. Okay, for example 6 divided by 3 pathinga appadina it is 2. 56 divided by 8 equal to 7. So 90 divided by 10 is equal to 9. Okay, so basic enna appdin pathina, so denominator and quotient, denominator and கோஷன்ட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லோவர் ரோல் இருக்கிற நம்பர் வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த டினாமினேட்டர் அண்ட் கோஷன்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, ஸோ டினாமினேட்டர் -1 வந்து கோஷன்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, ஸோ எந்த 2 நம்பர், ஓகே, அடுத்தடுத்த நம்பர், ஸோ பேசிக்காக வந்து 9க்கு அடுத்த நம்பர் 10, அதை மல்டிப்ளை பண்ணால் 90. 7க்கு அடுத்த நம்பர் 8, அதை மல்டிப்ளை பண்ணால் 56. ஓகே, ஸோ அடுத்தடுத்து இருக்கிற எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும் அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக்காக x இன்ட்டு x - 1. ஓகே, x இன்ட்டு x - 1 2 நம்பர், அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 வரும். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு கெஸ்லேயே எடுக்கலாம். ஸோ 20யோட ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா, ஸோ 1 into 10, சாரி 1 into 20, 2 into 10, 4 into 5, 5 into 4, அப்புறம் 10 into 2, திரும்ப 20 into 1. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 4 and 5 பக்கத்தில் நம்பர் இருக்குது. ஓகே, ஸோ 20 divided by 5னா 4 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது இங்கே நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம். ஸோ 56 divided by 7. ஓகேங்களா? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து வெளியே இருக்கணும், பிக்கஸ்ட் நம்பர் தான் வந்து அப்பர் ரோல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே 5. ஓகே, ஏன்னா 56 divided by 8 7 வரும். அதே மாதிரி 20 divided by 5 வந்து நமக்கு 4 வரும். அப்போ கொஷின் மார்க்கில் இருக்கிற நம்பர் வந்து 5. ஓகே, இது எப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லை இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை x into x - 1 is equal to 20னா x square minus x equal to 20. ஸோ அதை வந்து x square minus x minus 20 equal to 0. X square minus 5x plus 4x minus 20 equal to 0. X minus 5 into x minus 4, sorry, x plus 4 equals 0. X equal to 5, minus 4. ஸோ பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கணும். ஸோ x equal to 5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ வாட் இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் எக்ஸ் ஆஃப் த சீரீஸ் 7x 21 31 43? ஓகே, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஆல்ஃபாபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து ஒரு சீரீஸாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்கிறனால இது ஒரு நியூமரிக் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை ஸ்பேசிங் பண்ணி எழுதிங்க. 7x 21 31 43. ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து, ஸோ இங்கே 10, இங்கே 12. ஸோ இதுக்கு வந்து இந்த அப்ராக்சிமேட்டாக இருக்கிறது வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணிடலாம். ஸோ 7 இதுக்கும் 14. ஓகேங்களா? ஸோ இது வந்து
எக்ஸ் இதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஒய்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 14. ஓகே, ஏன்னா அதுதான் அந்த நம்பர்ஸோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் நம்பர்ஸ் வந்து ரெண்டா ஓகே ஈவன் நம்பர்ஸ். ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒவ்வொரு ப்ரீவியஸாக இருக்கிற நம்பருக்கும் ஆட் பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 21 கூட 10 ஆட் பண்ணிக்காங்க, 31 வருது. 31 கூட 12 ஆட் பண்ணிக்காங்க, 43 வருது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போது எக்ஸ் ஒய்க்கு அதே மாதிரி முன்னால் வரும்போது 8ம் எக்ஸுக்கு 6ம் அசைன் பண்ணால் நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 14 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது 7 ப்ளஸ் 6 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 இருக்கும். ஓகே, அண்ட் 13 + 8 என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 21. நமக்கு இந்த நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸில் இந்த டிஃப்ரென்ஸ், அந்த ரெண்டு நம்பருக்கு அந்த ரோல் இருக்கிற ரெண்டு நம்பருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அதை எழுதிங்க. ஓகே, ஸோ இது எல்லா தடவையும் சிம்பிளாக ஒரு லீனியர் சீரீஸாக, ஒரு ஹோல் நம்பர் சீரீஸா, இல்லை ஆட் நம்பர் சீரீஸா, ஈவன் நம்பர் சீரீஸாக இருக்கும்னா இருக்காது. சில வாட்டி ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸாகவும் இருக்கும். அண்ட் சில வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த ப்ரைம் நம்பர்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ், ஆட் நம்பர் சீரீஸ், ஈவன் நம்பர் சீரீஸ். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ வந்து எக்ஸுக்கு என்ன வேல்யூனா 13. ஓகே, ஸோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 13. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 4 கார்ட்போர்ட் பீசஸ் வச்சு ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னாவே வந்து 2 ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகே, ஒரு ரெக்டாங்கிள், 2 ரெக்டாங்கிள். ஓகே, இங்கே ரெக்டாங்கிள் இருக்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் இல்லை. ஸோ ரெக்டாங்கிளாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இது வந்து ஒரு பேரலோகிராம். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்கிளுக்கும் பேரலோகிராமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஆங்கிள்ஸ் வந்து ரெக்டாங்கிளில் எல்லாமே 90 டிகிரி இருக்கும். ஆனால் பேரலோகிராமில் இது 90 டிகிரியானா பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஒன்று வந்து கிரேட்டர் தென் 90 இருக்கும், ஒன்று வந்து லெஸ் தென் 90 இருக்கும். ஓகே, அப்போ இங்கே ரெக்டாங்கிளே இல்லை, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது கிராஸாக இருக்குது. ஓகே, அப்போ இதுவும் ரெக்டாங்கிள் இல்லை, அண்ட் இதுவும் பேரலோகிராம் தான். ஓகே, அப்போ இதுவும் கிராஸாக இருக்குது. இதில் மட்டும்தான் இங்கே ஒரு ரெக்டாங்கிள், இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அண்ட் இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து சைடில் வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, in a test a candidate attempted only 8 questions and secured 50% marks in each question. If he obtained a total of 40% in the test and all questions in the test carried equal marks, how many questions were there in the test? Okay, ஸோ பேசிக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு டெஸ்ட்டில் ஒரு கேண்டிடேட் வந்து 8 கொஷின் தான் அட்டன் பண்ணிக்காது. அட்டன் பண்ண கொஷின்லையும் பாதி மார்க் தான் வாங்கிட்டார். அப்படி பாதி மார்க் வாங்கி அவர் வந்து 40% டோட்டல் மார்க்ஸில் வாங்கிட்டார். ஓகேங்களா? அப்போ எத்தனை கொஷின் இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ 8 கொஷின் இருக்குது. ஸோ கொஷின்ஸ் அட்டம்ப்டட், ஸோ அட்டம்ப்ட் வந்து 8. ஓகேங்களா? ஸோ மார்க்ஸ் பர் கொஷின் அவர் எவ்வளோ செக்யூர் பண்ணியிருக்காருன்னா 50%. ஓகேங்களா? 50% 8 கொஷினுக்கு செக்யூர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதனால் அவருக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னா டோட்டலாக 40% வந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு கொஷினுக்கு பாதி மார்க் வந்ததுனால ஸோ இது பர் கொஸ்டின். ஓகே, இது டோட்டல். ஓகேங்களா? இப்போ இதே 50%, அதாவது இப்போ ஒரு 10 மார்க் இருந்துச்சுன்னா 5 மார்க் வாங்கினதுனால 40%. ஓகே, அப்போ 10க்கு 10 வாங்கியிருந்தாரு அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, அதாவது 100% வாங்கியிருந்தாருன்னா ஸோ இது டபுள் ஆகும்போது இதுவும் டபுள் ஆகும். ஓகேங்களா? அப்போ 100% மார்க் வாங்கியிருந்தாருன்னா 80% வந்திருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு கொஷினுக்கு அவர் 50% மார்க் வாங்கியிருக்காரு, அதனால டோட்டலாக 40% வந்திருக்கு டோட்டல் ஸ்கோர். ஓகேங்களா? இதே 100% மார்க் வாங்கியிருந்தால் எவ்வளோ வந்திருக்கும்? ஆப்வியஸாக ஒரு கொஷினுக்கான மார்க் டபுள் ஆகும்போது டோட்டல் ஸ்கோரும் டபுள் ஆகத்தானே செய்யும். அப்போ 100 மார்க் ஒரு கொஷின், அதாவது 100%, 10 out of 10 ஒரு கொஷினுக்கு வாங்கியிருந்தார் அப்படின்னா ஸோ டோட்டல் மார்க் 40 இல்லாமல் 80 ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போது 8 கொஷின் அட்டன் பண்ணதுனால 8 கொஷின் அட்டன் பண்ணிட்டு ஃபுல் மார்க்ஸ் 100% வாங்கினார்னா 80%. ஓகே, அப்போ 100% வாங்கணுன்னா எவ்வளோ கொஷின் பண்ணுங்க? 10 கொஷின்ஸ். ஓகேங்களா? அதாவது 8 கொஷின் அட்டன் பண்ணால் 80%. அப்போ 100% வாங்கினா எவ்வளோ? 10 கொஷின். ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இந்த டெஸ்ட் 10. ஓகேங்களா? ஸோ இதை ரிவர்ஸில் ஒரு ரஷ் பண்ணோன்னா ஸோ 10 கொஷின்ஸ் இருக்குது, அதில் அது 100%. ஓகேங்களா? அதை 8 கொஷின் அட்டன் பண்ணி எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க் வாங்கினா 80%. ஆனால் இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 100% வாங்காமல் ஒவ்வொரு கொஷினுக்கு பாதி மார்க் தான் வாங்கியிருக்காரு. 50% மார்க்ஸ் இன் ஈச் கொஷின். அப்போது அவரோட டோட்டல் ஸ்கோர் 40%. ஓகேங்களா? Fine. Next, a father is 9 times as old as his son and mother is 8 times as old as his son. Sum of father's
and mother's age is 51 years, what is the age of the son? Okay, ஸோ இதான் அந்த 2011லேருந்து 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஜ் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ரெகுலராக ரிப்பீட் ஆகும். அண்ட் ஏஜ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் சிம்பிளான ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். சில டைம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன், அதான் இந்த 5 times 6 times அப்படிங்க இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருக்கு வந்து எஃப்னு யூஸ் பண்ணிக்கலாம். 9 times as old as his son. அதே மதர் பார்த்தீங்க அப்படின்னா 8 times as old. ஸோ இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு இடம் என்னென்னா அந்த பர்சன்டேஜ் 5 years before 5 years after அப்படின்ட்டு அந்த மாதிரி சம் வரும்போது நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன டெனாமினேஷன் கொடுக்குறீங்களோ அந்த இதுக்கு, ஸோ அது வந்து எப்பவுமே கரண்ட் ஏஜுக்கு இருக்கிற மாதிரி கொடுங்க. ஓகேங்களா, இப்போ பர்சன்டேஜ் வந்து எஃப் ஃபாதரோடது, எம் மதருக்கு எம், சன்னுக்கு வந்து எஸ். ஓகேங்களா, ஸோ சம் ஆஃப் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் ஏஜ் வந்து 51 years. அப்போ எஃப் ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 51. ஓகே, பட் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் எஃப்ங்கிறது என்ன 9s, எம்ங்கிறது 8s, ரெண்டும் சேர்ந்த 51. ஓகே, டோட்டலாக 17 years இஸ் ஈக்குவல் டு 51. அப்போ எஸ்ங்கிறது என்ன 51 டிவைடட் பை 17 ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போ சன்ஸ் ஏஜ் வந்து 3 years. ஓகே, ஏஜ் ஆஃப் த சன் இஸ் 3 years. Next, 4 persons A, B, C and D consisting of 2 married couples are there in a group. Both women are shorter than the respective husbands. A is the tallest among 4, C is taller than B, D is B's brother. In the context, which one of the following statements are correct? ஓகேங்களா, ஸோ பேசிக்காக 4 இது வந்து ஒரு ஆர்டர் அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ் வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்டை வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஆர்டர் அப்படின்னு வந்தால் நம்ம நம்பரிங் பண்ணிடணும். ஸோ 1 வந்து ஆப்வியஸ்லி டாலஸ்ட் பர்சன், இங்கே வந்து ஏ இஸ் டாலஸ்ட் அமாங் த 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏ. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விமன் ஆர் ஷார்ட்டர் தேன் த ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து யார் மேல் யார் ஃபீமேல்னு எழுதிக்கலாம். ஓகே, ஏ வந்து மேல், ஏன்னா ஆப்வியஸாக அவர் தான் டாலராக இருக்கார். கண்டிப்பாக டாலஸ்ட் அப்படிங்கும்போது அவர் தான் இருக்கலே ஹையாக இருப்பார். கண்டிப்பாக அவரோட ஒய்ஃபோட அவர் அதிகமாக இருப்பார். ஓகே, டி இஸ் பீஸ் பிரதர். ஓகே, டி வந்து பியோட பிரதர்னா அப்போ மேல் வந்து ஏடி, ஃபீமேல் வந்து பிசி. ஓகேங்களா, சி இஸ் டாலர் தேன் பி, சி வந்து பியோட டாலர். ஓகேங்களா, அப்போ ஃபீமேல்ஸில் வந்து சி வந்து பியோட டாலர், டி வந்து பியோட பிரதர். ஓகே, பி அவங்க வந்து ஃபீமேல், பி வந்து ஃபீமேல், அவங்க வந்து டியோட சிஸ்டர். டி இஸ் பீஸ் பிரதர். சிஸ்டர்னா சிங்கிள் லைன். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து டி இஸ் மேரிட் டு இவங்க 2 பேர் சிப்ளிங்ஸ். ஓகேங்களா, ஸோ இவங்க 2 பேர் சிப்ளிங்ஸ். அப்போ ஏ இஸ் மேரிட் டு பி அண்ட் சி இஸ் மேரிட் டு டி. ஓகேங்களா, ஏன்னா டி அண்ட் பி சிப்ளிங்ஸ்ங்கிறதுனால ஆப்வியஸாக வந்து ஏ வந்து பியை மேரி பண்ணியிருப்பாரு, டி வந்து சியை மேரி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டி வந்து சியை மேரி பண்ணிக்கிறதுனால சி வந்து ஆப்வியஸாக ஃபீமேல், அப்போது கண்டிப்பாக வந்து டி வந்து இங்கே தான் இருப்பார். ஓகே, அப்போ ஏடி சிபி. ஓகேங்களா, ஏன்னா வந்து ஹஸ்பண்டோட அவங்க அதிகமான ஏஜ் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஏடி சிபி. Okay, so in the context, which one of the following statement is not correct? All 4 have family ties. Obviously, D and B இங்க பாருங்க, D and B வந்து siblings. A வந்து B marry பண்ணிருக்காரு, C வந்து D marry பண்ணிருக்காங்க. அப்ப A வும் C யும் related தான். All 4 have family ties, correct. B is the shortest among the 4, அதுவும் correct. ஏன்னா B தான் shortest. C is taller than D, தப்பு. A is B's husband, correct. A வந்து B யோட husband, C is taller than D தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, ஏன்னா வந்து டி அண்ட் சி வந்து கப்புள்ஸ். நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி வந்து விமன் ஆர் ஷார்ட்டர் தேன் தேர் ஹஸ்பண்ட். அப்போ வந்து கண்டிப்பாக டி வந்து சியோட டாலாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஓகேங்களா, நெக்ஸ்ட், அ மேன் ஹேட் அ ஒய்ஃப், 2 sons and 2 daughters in the family. ஓகே, ஸோ மேன் இஸ் மேரிட் டு அ விமன். ஸோ அவங்களுக்கு வந்து 2 சன்னு 2 டாட்டர். ஓகேங்களா,
The daughters were invited for the feast and male members went out to take part in the picnic. Okay, so male members எல்லாமே வந்து பிக்னிக் போயிட்டாங்க. ஓகேங்களா, daughters வந்து they were invited for a feast. The man's father did not return from the work. So இவரோட ஃபாதருமே வந்து he did not return. Okay, so which one of the following statements true? Only the man's wife was left at home. So man's wife வந்து அவங்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேனோட ஃபாதர் மாதிரியே வந்து அவங்க வேலையிலேருந்து வராமல் இருந்திருக்கலாம். அப்போ கண்டிப்பாக ட்ரூன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் லைக்லி தட் த மேன்ஸ் ஒய்ஃப் வாஸ் லெஃப்ட் அட் ஹோம். ஓகே, லைக்லினா ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஸோ பி வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நன் வாஸ் லெஃப்ட் அட் ஹோம் அதை சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அதாவது அந்த மேனோட ஒய்ஃப் வந்து வீட்லேயே இருந்திருக்கலாம். ஓகே, மோர் தேன் ஒன் பர்சன் வாஸ் லெஃப்ட் அட் ஹோம் அதுக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது பி தான் வந்து மோர் சூட்டபிள் டு பி த ஆன்சர். ஓகேங்களா, ஏன்னா இட் இஸ் லைக்லின்னு கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், இல்லை வர்ற மாதிரி இருக்கலாம், இல்லை போகிற மாதிரி இருக்கலாம், ஏதோ, பட் இட் இஸ் லைக்லின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு, நரேஷ் ஹேஸ் பிகம் அ பெட்டர் பாக்ஸர் சின்ஸ் ஹி ஹேட் ஸ்டார்டட் மெடிடேஷன் அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. ராதா வந்து இம்பாசிபிள், பாக்ஸர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அசெட் இஸ் இஸ் அக்ரெசிவ்னஸ். ஸோ ராதா ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் ஹர் பிலீஃப் தட். ஓகே, இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங். ஓகே, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதுலேருந்து நம்ம அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி என்ன அந்த ரீசனிங் எபிலிட்டியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ மெடிடேஷன் டென்ஸ் டு மேக் அ பர்சன் லெஸ் அக்ரெசிவ். ஓகே, ராதாவோட பிலீஃப். ஓகேங்களா, ஸோ அந்த பிலீஃப் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெடிடேஷன் ஆப்வியஸ்லி ஓகே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ பாக்ஸர்னா அக்ரெசிவாக இருக்கணும், ஆனால் இவர் மெடிடேட் பண்ணுறாரு, அப்போ வந்து இவர் அக்ரெசிவாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஓகே, லெட் அஸ் ஹேவ் திஸ் இன் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், மெடிடேஷன் ஹேஸ் லிட்டில் ஆர் நோ எஃபெக்ட் ஆன் அ பர்சன் ஹூ மெடிடேட்ஸ் இட். ஓகே, ராதா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்டர்னாக இதை அப்போஸ் பண்ணுறாங்க, வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள். ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்து மெடிடேஷனுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது, அது வந்து ஒரு பர்சனை லெஸ் அக்ரெசிவாக மாற்றிடும் அப்படின்ட்டு. நரேஷ் வாஸ் அ புவர் பாக்ஸர் ஏர்லியர் பிகாஸ் ஹி வாஸ் நாட் அக்ரெசிவ் இனஃப். நரேஷை பற்றின எந்த ஒரு அவரோட பாஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்களே தவிர, பட் எதனால் வந்து அவர் அப்படி இப்போ இருக்கிறத விட முதல்ல வந்து வீக்காக இருந்தார் ஆர் லெஸ் அக்ரெசிவாக இருந்தார்னு கொடுக்கல. ஓகேங்களா, நரேஷ் வுட் நாட் ஹாவ் டேக்கன் டு மெடிடேஷன் ஆஸ் ஹி வாஸ் அ பாக்ஸர் அப்படின்னு கொடுத்துருவோம். ஆனால் கீதா என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மெடிடேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ மெடிடேஷன், ராதாவோட நம்பிக்கைப்படி மெடிடேஷன் வந்து ஒரு பர்சனை லெஸ் அக்ரெசிவாக ஆக்கும். பாக்ஸரோட குணாதிசயம் வந்து மோர் அக்ரெசிவாக இருக்கிறது, அதனால் நரேஷ் வந்து மெடிடேட் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு, ஐ மீன் மெடிடேஷன்னால தான் வந்து பெட்டர் பாக்ஸர் ஆனார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்களோட நம்பிக்கைப்படி மெடிடேஷன் டென்ஸ் டு மேக் அ பர்சன் லெஸ் அக்ரெசிவ். ஓகேங்களா, நெக்ஸ்ட், ஆல் குட் athletes want to win and all athletes who want to win eat a well balanced diet. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ஆர் சிலாஜிசம்ஸில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆல் குட் athletes want to win. ஓகே, அவங்க வின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. all those who win want to eat a balanced diet. ஓகே, ஸோ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். ஓகேங்களா, ஸோ ஆல் ஏ இஸ் பி, ஆல் பி இஸ் சி, அந்த மாதிரி தான். ஓகேங்களா, அடுத்து, therefore all athletes who do not eat a well balanced diet are bad athletes. ஓகே, ஸோ யாரெல்லாம் வெல் பேலன்ஸ் டயட் சாப்பிட்லையோ அவங்க எல்லாமே பேட் அத்லீட்ஸ். ஸோ வெல் பேலன்ஸ் டயட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாமே பேட் அத்லீட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நோ பேட் அத்லீட்ஸ் வாண்ட் டு வின். ஓகே, ஸோ ஒரு வின்னிங் அப்படிங்கிறது பேலன்ஸ் டயட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, பேலன்ஸ் டயட் சாப்பிடாதவங்க பேட் அத்லீட்னு அதுக்கு வெளியே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் வந்து வெளியே தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் வந்து இதுக்குள்ளே வர வாய்ப்பே இல்லை. ஸோ இங்கே வரக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, பட் எனிவே நம்ம பிசிடியை செக் பண்ணலாம். நோ அத்லீட் ஹூ டஸ் நாட் ஈட் அ வெல் பேலன்ஸ் டயட் இஸ் அ குட் அத்லீட். ஓகேங்களா, ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது, பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. எவ்ரி அத்லீட் ஹூ ஈட்ஸ் அ வெல் பேலன்ஸ் டயட் இஸ் அ குட் அத்லீட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஹூ ஈட்ஸ் அ வெல் பேலன்ஸ் டயட் இஸ் அ குட் அத்லீட், இங்கே உள்ள வந்து பாசிபிலிட்டி இருக்குது, பட் இதுக்கு வெளியே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, all athletes who want to win are good athletes. Okay, so whoever want to win is a good athlete அப்படின்னா இப்போ இந்த இடத்துல
okay all good athletes want to win. A தான் all. இப்போ for example all A is B அப்படின்னா all A is B அப்படின்னா all B is A is not correct. ஓகேங்களா? ஸோ all A is B அப்படின்னா some A is B கரெக்டு, some B is A கரெக்டு, ஆனால் all B is A ரிவர்ஸ் வந்து கரெக்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ all good athletes want to win அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் all athletes who want to win are good athletesனா அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈச் ஆஃப் A, B, C and D has 100 rupees. A pays rupees 20 to B, who pays 10 to C, who gets 30 from D. Okay, in this context, which one of the statements is not correct? Okay, so first one, A, B, C, D, எல்லாத்துக்கிட்டையும் each has 100 rupees. So each has 100 rupees. ஓகே, இதில் A pays 20 to B. அப்போது A வந்து Bக்கு 20 கொடுத்துருது. அப்போ இது 80 ஆகிடும். இவர்கிட்ட 120 இருக்குது. ஓகே, who pays 10 to C? B வந்து Cக்கு 10 rupees கொடுக்குறது. அப்போ 110, C கிட்ட 110 ஆகிடும். ஓகேங்களா? who gets 30 from D? C வந்து அது போக 30 rupees வந்து D கிட்டேருந்து வாங்காது. அப்போ 140, D வந்து 70 ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் அமௌண்ட். A கிட்ட 80 rupees இருக்குது, B கிட்ட 110 இருக்குது, C கிட்ட 140 இருக்குது, D கிட்ட 70 rupees இருக்குது. ஓகே, இதில் which is not correct கேட்டிருக்காங்க. C is the richest. Yes, C is the richest. They have 140 rupees. D is the poorest. Yes, D is the poorest. He has 70 rupees. C has more than what A and D have together. Okay, let's hold it. So B is richer than D. So B வந்து 110 rupees is richer than D, who has 70 rupees. Okay, so B is richer than D. Okay, this is correct. Okay, C படி பார்த்தீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் த 3 statements are correct. அப்போது ஒன்லி ஆப்வியஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து C, பட் ஸ்டில் Cயை செக் பண்ணலாம். C has more than A and D together. ஸோ A and Dயை சேர்த்துனோம்னா 80 plus 70 is 150. C கிட்ட எவ்வளோ இருக்குது? 140. ஸோ C has less than A plus D. ஸோ ஆப்வியஸ்லி this statement is correct, not correct. ஸோ அப்போது வந்து நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்போது C is the answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன் அ டவுன் 45% of the population read magazine A, 55% read magazine B, 40% read magazine C. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராபபிலிட்டியில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A யூனியன் B யூனியன் C அப்படிங்கிற மாதிரி ஒரு சம் பார்ப்போம். ஓகேங்களா? 10% read all the magazines, which person does not read any magazine அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ A வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45%, B is 55%, C is 40%, A union B is, sorry, A intersection B, so who read A and B is 30%, A intersection C is 25%, B intersection C ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15%. மூணையும் படிக்கிறவங்க A intersection B intersection C வந்து 10%. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போது மொத்தம் எத்தனை பேர் மேகசின் படிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா வந்து A யூனியன் B யூனியன் C ஈக்குவல்ஸ் A ப்ளஸ் B ப்ளஸ் C மைனஸ் A யூனியன் B, சாரி A intersection B ப்ளஸ் A intersection C plus B intersection C plus A union B union, sorry, A intersection B intersection C. ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 45 plus 55 plus 40 minus 30 plus 15 plus 25 plus 10 வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 140 minus 70 plus 10 equal to 80. Okay, so 80 people have the habit of reading magazines. அப்போ who don't read magazine பார்த்தீங்கன்னா, who don't read magazines பார்த்தீங்கன்னா 100 minus 80 equal to 20% don't have the habit of reading magazines. ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். ஓகே, இது இந்த மாதிரி டேட்டா எழுதாமல், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி, ஓகே, இது A, இது B,
இது சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஓகே ஏ வந்து சாரி ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பி 10 ஓகே 10% read all magazines okay so A intersection B வந்து இந்த பார்ட் A intersection B வந்து இந்த பார்ட் ஓகே அதில் ஆல்ரெடி 10 இங்கே வந்துருச்சு அப்போது A 30% read A and B னா இங்கே வெறும் 20 ஓகேங்களா அதே மாதிரி 50% read B and C அப்படின்னா ஸோ இங்கே ஆல்ரெடி 10 இருக்குது ஸோ 5 ஓகே 25% read C அப்படின்னா சாரி read A and C அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 10 இருக்குது அப்போ 15 ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பிஎன்சி சேர்ந்து படிக்கிறவங்க 25%, சாரி ஏஎன்சி சேர்ந்து படிக்கிறவங்க 25%, பிஎன்சி சேர்ந்து படிக்கிறவங்க 15%. ஓகேங்களா இப்போ ஏ மட்டும் படிக்கிறவங்க 45%. ஓகே ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா 20, 10, 15 இருக்குது. ஸோ 20 + 10 30, 30 + 15 45. ஸோ ஏ மட்டும் படிக்கிறவங்க 0. ஓகேங்களா பி படிக்கிறவங்க எவ்வளோ 55. 20 + 10 30, 30 + 5 35. So 55 - 35 is 20. 20% people read only B. ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா 15 + 10 25, 25 + 5 30. So 40% read magazine C-na. So 40 - 30 10%. Okay 10% read only magazine C. ஓகேங்களா ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நமக்கு 20 + 20 40, 40 + 10 50, 50 + 15 65, 65 + 5 70, 70 + 10 80%. ஸோ 80% வந்து they read magazines. ஓகேங்களா ஸோ இப்படியும் போடலாம். ஓகே 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தட் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேடிஸ் ஃபிங்கர் இஸ் டேஸ்டியர் தேன் கேபேஜ். ஓகே இது வந்து ஆர்டரிங் மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி கன்க்ளூஷன் கேட்குறாங்க. ஓகே லேடிஸ் ஃபிங்கர் இஸ் டேஸ்டியர் தேன் கேபேஜ். காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தேன் லேடிஸ் ஃபிங்கர். ஓகே காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தேன் லேடிஸ் ஃபிங்கர். கேபேஜ் இஸ் நாட் டேஸ்டியர் தேன் பீஸ். ஓகே கேபேஜ் இஸ் நாட் டேஸ்டியர் தேன் பீஸ் கேபேஜ். ஓகே இது ஒரு இது இருக்குது. டேஸ்ட் நாட் டேஸ்டியர் தேன்னா ரெண்டும் ஈக்குவல் டேஸ்ட்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ கேபேஜும் பீஸும். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. கேபேஜும் பீஸும் ஈக்குவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா ஸோ லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன். ஸோ பீஸ் ஆர் ஆஸ் டேஸ்டி ஆஸ் லேடிஸ் ஃபிங்கர். ஓகே ஸோ பீஸ் ஆர் ஆஸ் டேஸ்டி ஆஸ் லேடிஸ் ஃபிங்கர் எங்கேயுமே கொடுக்கல. ஓகேங்களா ஸோ ஒரு பாசிபிலிட்டி படி பீஸும் கேபேஜ் ஈக்குவல் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வந்துச்சுன்னா பீஸ் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி லெஸ் டேஸ்டி தான் லேடிஸ் ஃபிங்கர். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. பீஸ் ஆர் ஆஸ் டேஸ்டி ஆஸ் காலிஃப்ளவர் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பும்போது கண்டிப்பாக வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலிஃப்ளவரும் லேடிஸ் ஃபிங்கர்லையுமே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான் மோர் டேஸ்டியர். இப்போ பீஸ் ஆர் ஆஸ் டேஸ்டி ஆஸ் போத் வந்து வர வாய்ப்பே இல்லை. ஸோ கேபேஜ் இஸ் லீஸ்ட் டேஸ்டி ஆஃப் 4 வெஜிடபிள்ஸ். ஓகே ஸோ இந்த ஆர்டர் படி ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி படி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லீஸ்ட் டேஸ்டி. அந்த செகண்ட் ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா கேபேஜும் பீஸும் ஒரே டேஸ்ட் தான். ஓகேங்களா ஏன்னா நாட் கிரேட் நாட் டேஸ்டியர் தான் கொடுத்துருவாங்களே தவிர ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேங்களா அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தேன் கேபேஜ் ஆப்வியஸாக கரெக்ட். ஸோ காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தேன் கேபேஜ். அப்போது டி ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் Shahid and Rohit start from the same point in opposite direction. After each 1 kilometer, Shahid turns to the left and Rohit turns to the right. Which one of the following statement is correct? Okay, so first இங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷாஹித் இப்படி போகிறாங்க, ரோஹித் வந்து இப்படி போகிறாங்க. ஓகேங்களா பிகாஸ் தே ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஷாஹித் டர்ன்ஸ் டு த லெஃப்ட். ஸோ ஷாஹித் வந்து 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் லெஃப்ட் டர்ன் பண்ணுறாங்க. ஆனால் ரோஹித் என்ன பண்ணுறாரு ரைட் டர்ன் பண்ணுறாரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறம். அப்போ இப்படி ரோஹித்துக்கு ரைட். ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் திரும்ப 1 கிலோமீட்டர் போகிறாங்க, திரும்ப ரோஹித் ரைட் டர்ன் பண்ணுறாரு, ஷாஹித் எங்கே லெஃப்ட் டர்ன் பண்ணுறாரு. ஓகேங்களா திரும்ப 1 கிலோமீட்டர் இங்கே வந்தாங்கன்னா 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. ஓகே 1K. ஓகே ஸோ ஆன்சர்னா தே மீட் ஆஃப்டர் ஈச் ஹேஸ் ட்ராவல்டு 3 கிலோமீட்டர். ஓகே ஸோ 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கப்புறம் 2 பேர் மீட் பண்ணுவாங்க. ஓகே இன் 500 மீட்டர் ரேஸ் In a 500 meter race, B starts 45 meters ahead of A, but A wins the race, while B is still 35 meters behind. What is the ratio of speeds of A to B, assuming that both start at the same time? Okay,
ஸோ 500 மீட்டர் ரேஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஏ வந்து வின்ஸ் த ரேஸ்னா ஏ வந்து 500 மீட்டர்ஸ் ஓடிட்டார். ஓகே, பட் பி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 45 மீட்டர்ஸ் பின்னால் இருந்தார், சாரி முன்னால் இருந்தார், ஸ்டார்டிங் முன்னாலேயே. ஓகேங்களா, அப்போ வந்து அவர் பியை விட, அதாவது ஏ முடிக்கும்போது இன்னும் 35 மீட்டர்ஸ் பின்னால் இருக்கார். ஓகே, 45 மீட்டர்ஸ் முன்னால் ஸ்டார்ட் பண்ணார், பட் ஏ வின் பண்ணும்போது இன்னும் 35 மீட்டர்ஸ் பின்னால் இருக்கார். அப்போ ஏவை விட 45 மீட்டர்ஸும் ஒரு 35 மீட்டர்ஸ் கம்மியாக ஓடி இருப்பார். ஓகேங்களா, அப்போது பி எவ்வளோ ஓடி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 minus 45 வந்து 455 வரும். 455 minus 35 வந்து 420 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ ஏ வந்து 500 மீட்டர்ஸ் ஓடுற டைமில் பி வந்து 420 மீட்டர்ஸ் தான் ஓடிப்பார். ஓகே, ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் சேம் டைம். ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் த சேம் டைம். ஓகே, ஸோ டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஸ்பீடும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம 500:420. ஓகேங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா 20 எடுத்து சால்வ் பண்ணால் 25:21 வரும். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25:21. ஓகேங்களா, ஸோ 10 செகண்ட்ஸில் அவர் 500 மீட்டர்ஸ்னால் ஒரு 1 minute 60 செகண்ட்ஸில் முடிச்சிருந்தார் அப்படின்னா வந்து ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் வந்து 1500 கிலோமீட்டர் பர் அப்ராக்சிமேட்டாக அந்த டைம். ஓகே, ஸோ 60 செகண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. ஓகேங்களா, பட் ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் வந்து 25:21. ஓகே, ஸோ நமக்கு நார்மலாக வர இது என்னென்னா, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. Next, out of 130 students appearing in an exam, 62 failed in English, 52 failed in Maths, whereas 24 failed in English and Mathematics. The number of students who finally passed is, okay. So இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸை சப்ராக்ட் பண்ணோன்னா ஸோ வி கெட் பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணோம், டோட்டல் மைனஸ் ஃபெயில்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோ பேர் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே நமக்கு டேட்டா கொடுத்துருப்பாங்க. பட் 2 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ சில பேர் இங்கிலீஷில் ஃபெயில் ஆயிருக்காங்க, சில பேர் மேத்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க, சில பேர் இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ஃபெயில்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் ஃபெயில்டு. ஸோ இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ், ஸோ இ யூனியன் எம். ஓகே, இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ். ஓகே, ஸோ அது வந்து இ ப்ளஸ் எம் மைனஸ் இ இன்டர்செக்ஷன் எம், அதாவது இ இன்டர்செக்ஷன் எம், அதாவது இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க ப்ளஸ் மேத்ஸில் ஃபெயில் ஆனவங்க மைனஸ் ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ பாருங்கள், ஸோ இங்கிலீஷில் ஃபெயில் ஆனவங்க, மேத்ஸில் ஃபெயில் ஆனவங்க, இது ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்களா இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்க டபுள் கவுண்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 62 + 52 வந்து 114 - 24, ஸோ 90. ஸோ 90 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகே, failed is equal to 90. okay, so total pass அப்படிங்கிறது எவ்வளோனா, ஸோ total students வந்து which is 130. okay, so total students 130 minus failed 90. ஓகேங்களா, ஸோ 130 minus 90 வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, இன் அ குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ட்ராவலிங் இன் அ பஸ், 6 persons ஸ்பீக் தமிழ், 15 ஸ்பீக் ஹிந்தி, 6 கேன் ஸ்பீக் குஜராத்தி. இன் தட் குரூப் நன் கேன் ஸ்பீக் எனி அதர் லாங்குவேஜ். ஸோ தமிழ், ஹிந்தி, குஜராத்தி மட்டும்தான் பேச முடியும். இஃப் 2 persons கேன் ஸ்பீக் 2 languages only, 1 person can speak all 3 languages, then how many persons are there in the group? ஸோ 3 குரூப் இருக்காங்க. ஸோ சின்னதாக நம்பர் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ வென் டயக்ராமில் இங்கே தமிழ், ஹிந்தி, குஜராத்தி. ஓகேங்களா, ஸோ ஒருத்தர் வந்து 3 லாங்குவேஜுமே பேசுவார், அண்ட் 2 பேர் வந்து 2 லாங்குவேஜ் பேசுவாங்க, அது ஏதோ 2 languages. ஓகேங்களா, ஸோ தமிழ் வந்து எத்தனை பேர் பேசுகிறாங்க, 6 பேர். ஓகே, ஸோ இந்த என்டையர் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு.
ஓகே ஆல்ரெடி இந்த சர்க்கிளில் ரெண்டு என்ட்ரி போட்டோம். ஸோ இங்கே 2 இங்கே 1, அப்போ மிச்சம் எவ்வளோ பேர் இருக்குன்னு 3. ஓகேங்களா, ஏன்னா 6 மைனஸ் 2 + 1. ஓகேங்களா, அதே மாதிரி ஹிந்தி எத்தனை பேர் பேசுங்க? 15 பேர். ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி 3 இருக்குது, அப்போது 12 எப்படின்னா 15 மைனஸ் 2 + 1. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 6 persons can speak Gujarati, பட் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சர்க்கிள் எடுத்துட்டிங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கார். ஓகே, அப்போ இங்கே 5. ஸோ 6 மைனஸ் 1. ஓகேங்களா, ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பாருங்கள். ஸோ இது எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 3 + 2 + 12 + 1 + 5. ஓகேங்களா, ஸோ 3 + 2 5, 5 + 12 17, 17 + 1 18, 18 + 5 23. ஓகே, மொத்தம் 23 பேர் வந்து அந்த பஸ்ஸில் இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் in a parking area the number of wheels of all cars, 4-wheelers and scooters or motorbikes 2-wheelers is 100. Okay, is 100 more than twice the number of parked vehicles. The number of cars parked is ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பைக்ஸ் ஆர் 2-wheelers ஆர் ஸ்கூட்டர்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது அவங்க என்ன கொடுத்தோம்னா அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது நம்பர் ஆஃப் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஓகே, இன்னொரு பக்கம் டோட்டல் நம்பர் ஆஃப் வீல்ஸ். ஓகே, ஸோ காருக்கு பார்த்தீங்கன்னா 4 வீல் இருக்கும், 4x. ஓகே, ஒரு காருக்கு 4 வீல் இருக்கும், அதனால் 4x. ஒரு பைக்குக்கு வந்து 2 வீல் இருக்கும், அதனால் 2y. இந்த 4x + 2y வந்து எவ்வளோவா இருக்குன்னா நம்பர் ஆஃப் கார்ஸ் அண்ட் பைக்ஸோ டோட்டலாக டபுள் பண்ணோம்னா, அதாவது ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கார்ஸ் அண்ட் பைக்ஸ், ட்வைஸ் த நம்பர் பார்க்டு வெஹிக்கிள்ஸ். ஸோ பார்க்டு வெஹிக்கிள்ஸ் கார்ஸ் ப்ளஸ் பைக்ஸ் அப்படி ஆட் பண்ணாலும் அதை விட இன்னொரு 100 அதிகமாக இருக்குது. ஓகே, 100 மோர் தேன் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் பார்க்டு வெஹிக்கிள்ஸ். இது ட்வைஸ் த நம்பர் ஆஃப் பார்க்டு வெஹிக்கிள்ஸ், அதோட 100 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நம்ம கார்ஸ் எவ்வளோ பைக்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ சால்வ் பண்ணுங்கள். 2x + 2y + 100 is equal to 4x + 2y. ஓகே, ஸோ 2y கேன்சல் ஆகிடும் அண்ட் 100 is equal to 4x - 2x. ஸோ 2x is equal to 100. ஸோ x is equal to 50. ஓகே, ஸோ x தான் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் கார்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கார்ஸ் வந்து 50. ஓகேங்களா, நெக்ஸ்ட் a student has to opt for 2 subjects out of 5 subjects for a course, namely commerce, economics, statistics, maths 1, maths 2. So maths 2 can be offered only if maths 1 is also co-opted the number of different combinations of subject. Okay, so the number of different combinations of subject. Okay, so இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ maths 2 மட்டும் maths 1 எடுத்தால் மட்டும்தான். ஸோ மிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ பெர்முடேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ஸோ ஒரு ஆர்டர் இருக்குது. ஸோ ஏக்கு அப்புறம் தான் பி அப்படின்னா வந்து நம்ம வந்து பெர்முடேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஏபிபிஏ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னா வந்து நம்ம காம்பினேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன் பெர்முடேஷன் யூஸ் பண்ணோம்னா ஸோ காமர்ஸ் எடுத்துகிட்டு எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் சேம் தான், எக்கனாமிக்ஸ் எடுத்துகிட்டு காமர்ஸ் எடுத்தாலும் சேம் தான், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு காமர்ஸ் எடுத்தாலும் சேம் தான், காமர்ஸ் எடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாலும் சேம் தான். ஓகேங்களா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து M2 இருக்கிற மாதிரி ஒரு காம்போ, M2 இல்லாமல் ஒரு காம்போ. ஓகே, M2 இருக்கிற காம்போக்கு M1 கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ M1 அண்ட் M2. சரிங்களா, இப்போ M2 இல்லாத காம்போ பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா, அந்த 4 சப்ஜெக்டில் என்ன ஆடல, ஸோ 4 சப்ஜெக்ட் இருக்குது, அதில் 2 சூஸ் பண்ணணும். அப்போ 4C2. ஓகேங்களா, ஸோ NCRோட ஃபார்முலா என்ன அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n - r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல். சரிங்களா, ஸோ ஃபேக்டோரியல் என்ன மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு 6 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 × 4 × 5 × 6. ஸோ இப்போ 4C2னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 - 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா, ஸோ 4 ஃபேக்டோரியல்னா 4 × 3 × 2 × 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் வந்து 2 × 1 × 2 × 1. ஓகேங்களா, ஸோ 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும், இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ மொத்தம் 6 பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா, ஸோ M2 இல்லாமல் 6 பாசிபிலிட்டி, M2 இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பாசிபிலிட்டி. ஸோ டோட்டலாக 7.
ஓகேங்களா. ஸோ இந்த என்சிஆர் எப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் உங்களுக்கு வந்து ஏபி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை பிஏவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ ஒரு பேக்கில் 6 பால்ஸ் இருக்குது, அந்த பால்ஸில் 2 பால்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ 6C2 அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. அது என்ன ஆர்டரில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பட் ரெட்டு எடுத்ததுக்கப்புறம் தான் ப்ளூ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து மாறும். 6மே டிஃப்ரெண்ட் பால்ஸாக இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், a person ordered 5 pairs of black socks and some pair of brown socks. ஓகே, ஸோ black socks வந்து 5, பட் brown socks எவ்வளோன்னு நமக்கு தெரியல. the price of the black pair was thrice that of the brown pair. ஓகேங்களா. ஸோ brown pair-ஓட ப்ரைஸ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ black வந்து 3x. ஓகே, ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட், while preparing the bill clerk interchanged the number of black and brown pairs by mistake, which increased the bill by 100%. Okay, so இந்த மாத்தனனால bill வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ டபுள்னா இன்க்ரீஸ் பை 100%. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த நம்பர் ஆஃப் brown pair socks in the order? ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் படி என்னன்னா, ஸோ black வந்து 5. ஓகேங்களா. ஸோ 5 into 3x ப்ளஸ் நமக்கு வந்து ப்ரௌன் பேர் என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் வந்து ப்ரௌனுக்கு வந்து n, பிளாக்குக்கு வந்து 5. ஓகேங்களா. ஸோ வந்து n into x இதுதான் நார்மலான ரேட். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மாற்றி போட்டாங்க. ஓகே, அப்போ மாற்றி போட்டதுனால பில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ டபுள்னால் இதை இன்டூ 2 பண்ணும். ஓகே, இதை இன்டூ 2 பண்ணும். இதுதான் டபுள் ஆச்சு. ஓகே, நார்மல் ப்ரைஸ் வந்து டபுள் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்போது ஸோ 5 into 3x வந்து 5 into x-ஆக மாறிடுச்சு, ப்ளஸ் n into 3x, n into 3x. ஓகேங்களா. ஸோ அதாவது நார்மலாக இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணாங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் நமக்கு இதாகிடுச்சு. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணால் 15x ப்ளஸ் nx இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 3nx. ஓகேங்களா. ஸோ 30x ப்ளஸ் 2nx இஸ் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 3nx. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எக்ஸ் காமனாக இருக்கும். ஸோ எக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 30 ப்ளஸ் 2n இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 3n. ஓகே, 30 ப்ளஸ் 2n இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 3n. ஸோ n அந்த பக்கம் போச்சுன்னா 25. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் ப்ரௌன் சாக்ஸ் அப்படின்னா ஸோ n தான் வந்து நம்பர் ஆஃப் ப்ரௌன் பேர்ஸ். ஓகேங்களா. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 25. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக நீங்கள் அந்த டேப்லர் காலம் போட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த கிளியரான அடுத்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே கிவன் டேட்டாவை கிளியராக எழுதிடுங்க. ஓகே, ஸோ கிவன் டேட்டாவை கிளியராக எழுதினீங்கனாவே வந்து பாதி சம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு, the graph depicts the earnings of A and B over the period 2000 to 2010. Okay. From the graph, which one of the following can be concluded? On an average, A earned more than B. Okay, ஸோ பேசிக்காக என்னென்னா ஏர்னிங்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸோ கீழே இருக்கிற ஏரியா வச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட ஏரியா பெருசா இல்லை பியோட ஏரியா பெருசா அப்படிங்கிறது. ஓகே, ஓகே, ஸோ பியோட ஏரியா பெருசானு ஸோ நமக்கு பார்த்தாவே தெரியும். ஏ வந்து இனிஷியலாக வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ஸோ இது வந்து பி வந்து ஏவோட அதிகமாக இருக்குது. ஆனால் என்டையராக பார்த்தீங்கன்னா ஏ தான் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஏ வந்து பிஏவோட அதிகம். ஸோ ஆன் ஆவரேஜ் ஏ earned மோர் தேன் பி டியூரிங் திஸ் பீரியட். ஸோ ஆன் ஆவரேஜ் ஏ earned மோர் தேன் பி டியூரிங் திஸ் பீரியட். ஓகே, ஸோ பி earned மோர் தேன் ஏ கிடையாது, பி earned லெஸ். ஓகே, ஸோ பேசிக்காக கீழே இருக்கிற ஏரியா. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமன். ஓகே, இது ரெண்டுக்குமே காமன். ஓகே, இது ரெண்டு ஏ அண்ட் பி போத்க்கு காமன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கூட ஏவோட ஏரியாவை நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதான் அதிகமாக இருக்கும்.
ஸோ பியோடது வந்து அந்த ரெட்டில் இருக்கிறது. ஸோ அந்த ப்ளூ கூட க்ரீன் ஏரியா தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக ஏ அந்த க்ரீன் வந்து இட் இஸ் த அமௌண்ட் தட் ஏ ஏர்ன்ட் மோர் தேன் பி. ஓகேங்களா, அப்போ வந்து நமக்கு ஆவரேஜ் ஏர்னிங் ஆஃப் ஏ இஸ் மோர் தேன் பி. நெக்ஸ்ட், 2 pipes A and B independently fill a tank completely in 20 and 30 minutes respectively. If both the pipes are open simultaneously, how much time will they take to fill the tank completely? ஸோ இது ரெண்டு மெத்தடில் போடலாம். ஸோ நார்மலாக வந்து ஒர்க் டன் பை சிங்கிள் டேங்க் இன் 1 minute அப்படின்னு எடுத்து போடலாம். இல்லை ரெண்டுக்குமே எல்சிஎம் எடுத்து போடலாம். எனிவே நம்ம ரெண்டு டைப்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ ஒர்க் டன் in 1 minute. Okay, 1 minute by pipe A. Okay, work done. Okay, 20 minutes ஆகும் அது ஃபில் பண்ணக்குன்னா. 1 மினிட்ல ஒர்க் டன்னா 1/20. ஒர்க் டன் பை பைப் B வந்து 1/30. ஓகே, ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/20 plus 1/30 equal to 3/20 plus 3/60. LCM வந்து 60 வரும். 3/60 plus 2/60 is equal to 5/60 equal to 1/12. So time taken equals இதோட reciprocal, அதாவது 1 by total work, 1 by 1/12 வரும், equal to 12 minutes. Okay, so இது ஒரு approach. So next approach பார்த்தீங்க அப்படின்னா வந்து so LCM of 20 and 30. ஓகேங்களா, ஸோ LCM of 20 and 30னா 60 லிட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து 12 minutes தான். ஸோ 60 லிட்டர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பைப் ஏ வந்து 20 minutesல ஃபில் பண்ணதுன்னா 3 liter per minute. பைப் பி வந்து 30 minutesல ஃபில் பண்ணதுன்னா 2 liters per minute. ஓகேங்களா, ஸோ 60/20, இது வந்து 60/30. ஓகே, ஸோ டோட்டல் லிட்டர்ஸ் per minute அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 + 2 = 5. ஓகே, அப்போது ஒரு 60 லிட்டர் டேங்கை 5 liters per minute அப்படின்னு ஃபில் பண்ணணும் அப்படின்னா 60/12 வந்து 60/5 வந்து 12. ஸோ 12 minutes. ஓகே, ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒர்க் டன், ஸோ பேசிக்காக நம்ம முதல்லயே சொல்லியிருக்கோம் ஒர்க் டன் பை ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுக்குறதும், ஸோ டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்கும் ரெண்டும் ஒரே மெத்தட் தான், ரெண்டுமே ஒர்க் டன் தான். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில வாட்டி வந்து இந்த லீக்கேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதில் வந்து சப்ராக்ஷன் வர மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒன்லி அடிஷன் தான். ஓகே, பட் பேசிக்கலி தே ஆர் சேம் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஒர்க் டன். ஓகேங்களா, நெக்ஸ்ட், each of the 6 different faces of a cube have been coated with a different color VI, BGY, VI, BGYO. Following information is given. The colors YOB are on adjacent faces, colors IGY are on adjacent faces, colors BGY are on adjacent faces. Okay, colors OVB on adjacent faces. Which of the color is opposite to the color O? Okay, so first வந்து நம்ம அந்த கியூபோட ரெப்ரசன்டேஷன் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம கியூபில் பார்த்துருக்கோம் எவ்ரி ஃபேஸ் வில் பி கனெக்டட் டு 4 other faces. ஸோ த அன்கனெக்டட் ஃபேஸ் வில் பி த ஆப்போசிட் ஃபேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து YOB are adjacent faces. ஸோ YOB are adjacent faces. adjacent they are connected. ஓகேங்களா, அடுத்து IGY are adjacent faces. ஸோ IG and Y are adjacent. ஓகே, BGY are adjacent. ஓகே, BGY. ஓகே, நமக்கு இப்படி வந்துருச்சு. நெக்ஸ்ட் OVB. ஓகே, OB இருக்குது, அப்போ ஆப்வியஸாக மிச்சம் இருக்கிற இது ஒன்று தான், அப்போ V வரும். ஓகேங்களா, ஸோ which is the color of the face opposite to the face color O? ஓகேங்களா, ஸோ ஓங்கிற இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓக்கு ஆப்போசிட் வந்து த அன்கனெக்டட் ஏரியா G. ஓகேங்களா, ஏன்னா O வந்து பியோட கனெக்ட் ஆகிருக்கு, ஒய்யோட கனெக்ட் ஆகிருக்கு, ஐயோட கனெக்ட் ஆகிருக்கு, வியோட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ O is unconnected to G, அப்போ which implies O is opposite to G. ஓகேங்களா, O is opposite to G. Next, so consider the following அடுத்த statements and conclusions. Consider the following statements.
so some men are great. Okay, some men are great. Okay, some men are wise. Okay, some men are wise. So conclusion is men are either great or wise. Okay, so இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓகே இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா neither great nor wise. அப்போ some men are great or wiseங்கிறது தப்பு. ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் some men are neither great or wise. ஓகே ஸோ இது வந்து நம்ம இப்படி கூட போடலாம். ஓகேங்களா, ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி வந்து ஸோ மென்னு கிரேட்டு இப்படியும் போடலாம், இதுவும் கரெக்டு தான். ஓகே, some men are neither great. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாரி இதை விட நம்ம இன்னொரு ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, men great wise. ஓகேங்களா, ஸோ இந்த some men are neither great or wise அப்படிங்கிறது ஸோ இந்த பாசிபிலிட்டியில் வந்து வராது. ஓகேங்களா, ஸோ இந்த பாசிபிலிட்டியில் வராது. some men are either great or wise அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ neither of the conclusions is valid. ஓகே, ஸோ neither of the conclusions is valid. ஓகே, இப்போ இந்த இடத்துல இன்னொரு மாதிரி கேட்பாங்க. ஓகே, either 1 or 2 is correct அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸாக அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ஸோ எய்தர் கண்டிப்பாக வந்து அவங்க கிரேட்டாக இருக்கணும், வைஸாக இருக்கணும். ஏன்னா எல்லா பாசிபிலிட்டியும் வந்துச்சு பாருங்கள், கிரேட்டாக இருக்கிற பாசிபிலிட்டி வந்துருச்சு, வைஸாக இருக்கிற பாசிபிலிட்டி வந்துச்சு, அது இல்லாத பாசிபிலிட்டி வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மூணில் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒன் இஸ் கரெக்ட் ஆர் 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்டேட்மெண்ட் டெஃபினட்டாக கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ABC into DED equal to ABC, where ABC and D are different digits, where what are the values of D and E. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 1 2 3ன்னு ஒரு 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா, இது ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுன்னா அந்த நம்பர்ஸ் வந்து 100, அதாவது என்ன நம்பர் இருக்கோ அதை விட ஃபார் எக்ஸாம்பிள் 5 நம்பர் இருந்துச்சுன்னா 4 0 இருக்கிற மாதிரி. ஓகே, 1000 1 and 4 0. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு சம். ஓகேங்களா, எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்ணும்போது சாரி இப்படி கிடையாது. ஓகே, 1 0 0 1. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் 1 2 3 into 1001 பண்ணுங்கள். ஓகே, ஸோ 1 2 3 1 2 3ன்னு வரும். ஏன்னா இங்கே கேரி பண்ணுறதுக்கு ரிமைண்டர் எதுவுமே இல்லை. இங்கே எது மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 0 தான் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ அப்போது இல்லைன்னா இப்படி பார்க்கலாம். ஓகே, ஸோ 1 2 3 into 1001. ஓகே, ஸோ 1 into 1 2 3 1 2 3. ஸோ இங்கே 0 0 0 திரும்ப 0 0 0 திரும்ப பாருங்கள் 1 2 3. அப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கணும். 3 2 1 3 2 1. ஓகே, 1 2 3 1 2 3 அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதாவது எத்தனை டிஜிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் 4 டிஜிட் நம்பர் ABCDன்னு இருக்குது அப்படின்னா ஸோ 1 2 3 3 0 வரும். ஓகே, இங்கே எத்தனை டிஜிட் இருக்கோ என்னென்னு இருந்துச்சுன்னா இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து n-1 இருக்கணும். 1 and 1. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் AB இன்ட்டு ஏபியில் உங்களுக்கு வந்து ஏபின்னு வேல்யூ வரணும்னா உங்களுக்கு வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1 0 1 0 1 0 வரும். ஓகே, ஏன்னா 3 ரிப்பீட்டேஷன் இருக்குது. சாரி 1 0 1 0 1. ஓகேங்களா, ஸோ 3 ரிப்பீட்டேஷன் இருக்குது. அப்போது 0 1 0 1 0 1. ஓகே, நம்ம முன்னால் 0 வரும், நமக்கு கண்டுக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ எத்தனை ரிப்பீட்டேஷன் வேணுமோ அத்தனை 0 1 செட்ஸ் இருக்கணும். அண்டு 4 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 1க்கு முன்னால் 3 0 போடுங்க. 5 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா 1க்கு முன்னால் 4 0 போடுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போது அது படி பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே 3 டிஜிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ABCன்னு கொடுத்துருக்காங்க. அது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷன் வந்து ABC 1 ABC 1. ஓகே, ஸோ நம்ம ஆப்வியஸாக போட வேண்டியது 1 2 0 1. ஓகேங்களா, ஸோ இதுதான் DEED. இப்போ E ஈக்குவல் டு 0 D ஈக்குவல் டு 1. ஓகே, D ஈக்குவல் டு 1 E ஈக்குவல் டு 0 ஆப்ஷன் C. ஓகேங்களா, நெக்ஸ்ட் year wise variation of the price of a certain commodity is shown in the graph. Okay, the price of the commodity in the year 1990 must have been. So 1990 in the year. Okay,
ஸோ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து இந்த ஏரியாவில் வருது. ஓகே, ப்ரைஸ் மஸ்ட் ஹேவ் பீன் 10, டெஃபினட்டாக 10 கிடையாது. ப்ரைஸ் மஸ்ட் ஹேவ் பீன் 12, அது ரொம்ப ஒரு வேரியேஷனாக இருக்குது. ஸோ 12 இருக்கலாம், 13 இருக்கலாம், 14 இருக்கலாம், அப்போ அதுவும் கிடையாது. ப்ரைஸ் மஸ்ட் ஹேவ் பீன் எனிவேர் பிட்வீன் 10 and 20 ஆப்வியஸாக. ஸோ இது வந்து பிட்வீன் 10 and 20 கூட இருக்குது, அப்போ இது கரெக்ட். இஸ் ஹையர் தேன் த இயர் 1991, இல்லை 1991 இங்கே இருக்கும். ஓகே, லோவர் தேன் 1991. ஓகே, லோவர் தேன் 1991, அப்போ ஆப்ஷன் வந்து சி. ஓகே, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், the proportion of expenditure on various items by two families A and B is represented in the following charts. Okay, so total expenditure வந்து 20,000 per month. ஓகேங்களா, அதில் 50,000 ஃபுட் எக்ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ 50% 10,000, 6,000 on other items and 4,000 on education. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 1 lakh per month, 10% on foodனா 10,000 on food, 60,000 on other items and 30,000 on education. ஓகேங்களா, so from these charts family A spent more money on food than family B. okay, food பொறுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே 10,000 தான் ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க, அப்போ மோர் மணி கிடையாது. ஃபேமிலி B spend more money on food than ஏன்னா கிடையாது, ஏன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் அமௌண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க. ஃபேமிலி A and family B spend the same amount on food, yes. ஸோ ரெண்டு பேருமே வந்து 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, which is the same amount. ஓகேங்களா, நெக்ஸ்ட், உஷா runs faster than Kamala, Preeti runs slower than Swati. ஓகே, உஷா runs, ஸோ இது வந்து ஆர்டர், உஷா, கமலா, பிரீத்தி, ஸ்வாதி 4 பேர் கொடுத்துருக்காங்க. உஷா runs faster than கமலா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி runs slower than ஸ்வாதி. ஓகே, பிரீத்தி, ஸ்வாதி. ஓகே, ஸ்வாதி runs slower than கமலா. ஸ்வாதி வந்து கமலாவோட ஸ்லோவாக ரன் பண்ணும். அப்போ உஷா, கமலா, ஸ்வாதி, பிரீத்தி. ஓகே, ஹூ இஸ் த ஸ்லோவஸ்ட்? ஸ்லோவஸ்ட்னா கடைசியில் இருக்கிறவங்க பிரீத்தி. ஓகேங்களா, next, between 6 pm and 7 pm the minute hand of a clock will be ahead of the hour hand by 3 minutes at என்ன டைம் நிற்கிருக்கான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வரைஞ்சிக்கலாம். ஓகே, 6 o'clock இப்படி இருக்கும். ஓகே, இது வந்து 6 o'clock. ஓகே, அதே பார்த்தீங்கன்னா 6:30க்கு, ஸோ 6 o'clock வந்து ஆங்கிள் வந்து 180 degrees. ஓகே, அதே பார்த்தீங்கன்னா 6:30க்கு, ஓகே 6:30க்கு வந்து ஆங்கிள் வந்து 15 degrees. ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ரெண்டு இதுவும் மீட் ஆகும். அது வந்து என்னென்னா 6 to 7குள்ளே. ஓகேங்களா, பட் மினிட் ஹேண்ட் வில் பி அஹெட் ஆஃப் த ஹவர் ஹேண்ட். ஓகேங்களா, ஸோ 6:33 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6:33 வந்து போத் டுகெதர். ஓகே, 6:33 ரெண்டுமே ஒன்று மேலே ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா 6:30 வந்து மினிட் ஹேண்ட் வந்து கரெக்டாக 6 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும், ஹவர் ஹேண்ட் வந்து அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகேங்களா, 6:30 டு பி எக்ஸாக்ட் 6:32.5 இருக்கும். ஓகேங்களா, 6:32.5 ரெண்டுமே, அதே 6:33 வந்து ரெண்டுமே they will be together on top of each other. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிட் ஹேண்ட் வந்து 3 நிமிஷம் மூவ் ஆகும்போது 6:36. ஓகே, 6:36 வந்து மினிட் ஹேண்ட் வந்து 3 minutes ahead. ஓகே, 3 minutes ahead. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ரொம்ப கேப் இருக்குது. ஓகே, 6:36, 6:48, 6:18. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து அண்ட் அதை வந்து நம்ம நேரோ டவுன் பண்ணலாம். ஓகே, எக்ஸாக்டாக பார்த்தோம்னா 6:36 1/11 ஆர் 6:36 2/11 அந்த மாதிரி ரொம்ப ஃப்ராக்ஷனாக வரும். பட் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 6:36, 6:48 அப்படின்னு ரொம்ப பெரிய வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஈஸியாக வந்து நம்ம நேரோ டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட், the monthly incomes of Peter and Paul are in the ratio 4:3, expenses are in the ratio 3:2. if each saves 6,000 at the end of the month, their monthly income respectively. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், income is equal to expenditure plus savings. ஓகேங்களா, income is equal to expenditure plus savings. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா expenses are in the ratio, expenses ratio வந்து 3:2. ஓகேங்களா, ஸோ 3x is to 2xன்னு எழுதிக்கலாம். இதை 3x is to 2x. ஸோ சேவிங்ஸ் வந்து ரெண்டு பேர்த்துக்கு காமன்னா
6000 ஓகேங்களா. இப்போ 3x plus 6000 is to 2x plus 6000. இது வந்து இவங்களோட என்ன சொல்கிறது, ஸோ 3x அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ், 6000 வந்து சேவிங்ஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் வந்து இன்கம். ஸோ இன்கமோட ரேஷியோனா 4:3 ஓகேங்களா. இப்போ இது வந்து இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம், அதே மாதிரி சென்டரில் இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ ரேஷியோவில் இது எப்பவுமே காமனாக இருக்கும். ஸோ 3 into 3x plus 6000 equal to 4 into 2x plus 6000. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 9x plus 18,000 equals 8x plus 8,000. Okay, so x is equal to 8x plus 12,000, 6 into 12. Okay, so cross இது பண்ணோம்னா x equal to 6,000. Okay, x is equal to 6,000. Okay, so அப்போ மந்த்லி இன்கம்ஸ் ஆர் இந்த ரேஷியோ அப்படின்னு நீங்கள் நம்ம கேல்குலேட் ஸோ என்ன மந்த்லி இன்கம் அப்படின்னா, ஸோ 3x plus 6000 அப்படிங்கிறது 18,000 plus 6,000 வந்து 24,000. 2x plus 6,000 அப்படிங்கிறது 2 into 6,000 12,000. 12,000 plus 6,000 வந்து 18,000. ஓகே, ஸோ மந்த்லி இன்கம்ஸ் ஓட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 24,000 and 18,000. ஓகே, நெக்ஸ்ட்டு 2 cities are 360 km apart. A car goes from A to B with a speed of 40 km per hour and returns to A with speed of 60 km per hour. What is the average speed of the car? Okay, so இது ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபார்முலா யூஸ் பண்ணி வித்தவுட் ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், A B இருக்குது 360 km, அதே மாதிரி B to A வந்து 360. ஸோ ரெண்டையும் சேர்த்துனா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 720 km. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து கார் ஏ வந்து ஓகே சாரி சேம் கார் ஏ டு பி போகும்போது 40 km per hour ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. அப்போ 360 km டிவைடட் பை 40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 hours. ஓகேங்களா. அதே பி டு ஏ வரும்போது 60 km per hour. ஓகேங்களா, 60 km per hour. 360 டிவைடட் பை 16 போட்டிங்கன்னா 5 hours. ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேங்களா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 720 டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து 9 ப்ளஸ் இங்கே 6 hours. 360 by 60 6 hours. ஸோ 9 + 6 15. ஸோ 720 டிவைடட் பை 15 வந்து நமக்கு 48 km per hour வரும். ஓகேங்களா. இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு. ஆனால் இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணால் ஏ டு பி அண்ட் பி டு ஏ அந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ 360 km ட்ராவல் பண்ணது, ட்ராவல் பேக்கும் 360 அப்படின்னா மட்டும்தான் ஆவரேஜ் ஸ்பீட் யூஸ் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆச்சு அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா 2uv டிவைடட் பை u + v. ஓகேங்களா. ஸோ 2 into 60 into 40 divided by 60 plus 40. ஓகேங்களா. ஸோ 2 into 2400 divided by 100. ஸோ 100 0 கேன்சல் ஆகிடும். 48 km per hour. ஓகேங்களா. ஸோ 48 km per hour. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ A, B, C, D and E are cousins. ஸோ no two cousins are of the same age but all have birthdays on the same day of the month. The youngest is 17 years old and the oldest E is 22 years old. F is somewhere between B and D in age. A is older than B, C is older than D, A is 1 year older than C. Okay, ஸோ இது படி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 6 பேர் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் நம்பர் இட் 1 2 3 4 5 and 6. ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the youngest is 17 years old. அப்போது இது வந்து இவங்க 17 years old, oldest வந்து 22 years old. ஸோ அப்போ 21 20 19 18 17. ஓல்டஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இ ஓல்டஸ்ட் வந்து இ. அப்போ இ வந்து மேலே இருப்பார். ஓகேங்களா.
F is somewhere between B and D. F is somewhere between B and D. அது இப்படி இருக்கலாம் இல்லை இப்படி இருக்கலாம். ஓகே, A is older than B. ஓகே, அப்போ A வந்து கண்டிப்பாக B ஓட ஓல்டர் தான். A is 1 year older than C. ஓகே, அப்போ இங்கே நமக்கு ஆர்டரில் தானே இருக்குது, அப்போ கண்டிப்பாக C வந்து இன்டர்மீடியேட்டில் தான் வரும். ஓகே, ஸோ இது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம என்ன பாசிபிலிட்டினா A, C, B, F, D இல்லைன்னா A, C, B, சாரி D, F, B. ஓகேங்களா, இந்த இந்த ரெண்டு பாசிபிலிட்டியுமே நம்ம எழுதிக்கலாம். A, C, D, F, B. ஓகேங்களா, ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பாசிபிள்? D is 20 years older அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி படி இஸ் எய்தர் 19 or 17. F is 18 years oldனா எஸ். ஸோ F is 18 years old is the correct answer. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா F is 19 கிடையாது, ஸோ அது B or D. அண்ட் F is 20னா கிடையாது, that is C. ஓகேங்களா, ஸோ which of the following which is the number of logically possible orders of all 6 cousins in terms of increasing age? ஸோ லாஜிக்கலி பாசிபிள் ஆர்டர்ஸ்னா, ஸோ இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, ஸோ ப்ளூவில் ஒரு ஆர்டர், ரெட்டில் ஒரு ஆர்டர், அதாவது EAC BFDன்னு ஒரு ஆர்டர், EAC DFBன்னு ஒரு ஆர்டர். ஓகேங்களா, ஸோ அப்போது பாசிபிள் ஆர்டர்ஸ் வந்து ரெண்டு பாசிபிள் ஆர்டர்ஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு 2 men Anil and David and 2 women Shabnam and Rekha are in sales group. Only 2 speak Tamil, the other 2 speak Marathi. Only 1 woman and 1 man can drive a car. Shabnam speaks Marathi, Anil speaks Tamil. Both Rekha and David can drive. Okay, so Shabnam, Anil, Rekha, David. ஓகேங்களா, ஸோ லாங்குவேஜ் வைஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், டேட்டாவை எழுதிக்கலாம். ஸோ ஷப்னம் ஸ்பீக்ஸ் மராட்டி. ஓகே, ஷப்னம் வந்து மராட்டி, அனில் வந்து தமிழ். ஓகேங்களா, ரேகா அண்ட் டேவிட் டிரைவ் பண்ண தெரியும். ஓகே, ரேகா அண்ட் டேவிட் கேன் டிரைவ். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து இவங்க இதில் யார் வேணாலும் மராட்டியாக இருக்கலாம், இல்லை தமிழாக இருக்கலாம், இல்லை இவங்க தமிழாக இருந்தால் இவங்க மராட்டியாக இருக்கலாம், இவங்க தமிழாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ போத் த தமிழ் ஸ்பீக்கர்ஸ் கேன் டிரைவ் த கார் அப்படின்னா, ஸோ அனிலுக்கு டிரைவ் பண்ண தெரியாது, அப்போது தப்பு. போத் த மராட்டி ஸ்பீக்கர்ஸ் கேன் டிரைவ் அ கார்னா ஷப்னம்க்கு டிரைவ் பண்ண தெரியாது. போத் ஆஃப் தோஸ் ஹூ கேன் டிரைவ் அ கார் கேன் ஸ்பீக் மராட்டி. ஓகே, கண்டிப்பாக கிடையாது, ஒருத்தங்க தமிழ் ஒருத்தங்க மராட்டி. ஓகே, ஒன் ஆஃப் தோஸ் ஹூ கேன் டிரைவ் அ கார் கேன் ஸ்பீக் தமிழ்னு கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ ட்ரைவ் பண்ணுற இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க வந்து தே கேன் ஸ்பீக் தமிழ், அதே மாதிரி ட்ரைவ் பண்ணுற ஒருத்தங்க தே கேன் ஆல்சோ ஸ்பீக் மராட்டி. ஓகேங்களா, ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், இன் அ பிளேன் லைன் எக்ஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு ஒய். ஸோ எக்ஸ் வந்து ஒய்க்கு வந்து பர்பண்டிகுலர். ஓகேங்களா, அதே மாதிரி parallel to z. Line U is perpendicular to V and W. Line X is perpendicular to V. Okay, X is perpendicular to V ன்னு கொடுத்துட்டாங்க. U is perpendicular to V and W. Okay, so இது இங்கே W கூட வரலாம். Okay. So which one of the following statements is correct? Z, U, W are parallel. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, Z, U, W are parallelனா கிடையாது. U and Z வந்து parallel, ஆனால் W வந்து perpendicular. X, V, Y are parallelனா கிடையாது. X வந்து perpendicular to V and Y. Z, V and U are perpendicular to W. ஓகே, ஸோ Wக்கு வந்து Z வந்து பர்பண்டிகுலராக இருக்கலாம், V வந்து parallel. ஓகேங்களா, அப்போ இது கிடையாது. Y, V and W are parallel. ஓகே, இங்கே பாருங்க, Y, V and W are parallel. Okay, so obviously it is option D. So Y, V, W are parallel. Okay, next, a cow cost more than 4 goats but less than 5 goats. Okay, so 4 goats க்கும் 5 goats க்கும் நடுவில் ஒரு கவோட ப்ரைஸ். ஓகேங்களா, ஒரு கவோட ப்ரைஸ் வந்து இந்த 4 கோட்ஸுக்கு மேலே அதாவது 5 கோட்ஸுக்கு கீழே. ஓகே, ஸோ கோட்ஸோட காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600லேருந்து 800 ரூபாய்க்குள்ள. ஓகே, 600லேருந்து 800 ரூபாய்க்குள்ள. இப்போ 600 ரூபாயாக இருந்துச்சு அப்படின்னா,
ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2400 3000. 800 இருந்துச்சுன்னா 3200 4000. ஓகே, ஸோ மோஸ்ட் வேலிட் கன்க்ளூஷன் என்ன? a cow cost more than 2500 சொல்ல முடியாது. ஏன்னா மோர் தேன் 4 goats அப்படிங்கும்போது 2401 ரூபாயா கூட இருக்கலாம். அப்போ இது கிடையாது. லெஸ் தேன் 3600 அப்படின்னா, ஸோ இங்கே 3000 இருக்குங்கள்ல, அதனால 2999 கூட இருக்கலாம். இல்லை இங்கே 4000 இருக்குது அப்படிங்கிறதுனால 3601 ஆர் 3999 கூட இருக்கலாம். ஓகே, அப்போ இது கிடையாது. ஓகே, ஏன்னா 3999 இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, 2401 இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, கவு காஸ்ட் பிட்வீன் 2600 and 3800 அது ரொம்ப ரேண்டம் இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கவு காஸ்ட் பிட்வீன் 2400 and 4000 ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ மோஸ்ட் அக்யூரேட்னா மோஸ்ட் வேலிட் கன்க்ளூஷன். ஸோ 2400 ஸோ 2400 4000 இருக்கலாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஓகேங்களா? நெக்ஸ்ட், a society consists of only 2 types of people, fighters and cowards. 2 cowards are always friends. A fighter and coward are always enemies. Fighters are indifferent to one another. If A and B are enemies, C and D are friends. E and F are indifferent to each other. So இதை வந்து ஒரு டேப்லர் காலமாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஆப்போசிட் கேரக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஸோ நம்ம டேபிளை வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா வந்து, ஸோ கவர்ட்ஸும் ஃபைட்டர்ஸும் ஒரே இதில் வர்ற மாதிரி செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கவர்ட்ஸ் ஃபைட்டர்ஸ், கவர்ட்ஸ் ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ கவர்ட்ஸ் ஃபைட்டர்ஸ், கவர்ட்ஸ் ஃபைட்டர்ஸ். ஓகே, ஸோ 2 கவர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 கவர்ட்ஸ் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைட்டர்ஸ் ஆர் இன்டிஃப்ரெண்ட். ஃபைட்டர்ஸ் ஆர் இன்டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதேமாதிரி ஃபைட்டர் அண்ட் கவர்ட் வந்து எப்பவுமே எனிமி. ஃபைட்டர் அண்ட் கவர்ட் ஜாயின் ஆர் லைன் எனிமி. இங்கே எனிமி. ஸோ A and B are enemies. ஓகே, இங்கே பாருங்கள், A and B are enemies. A and B. ஓகே, C and D are friends. அப்போ C, D 2 பேருமே கவர்ட்ஸ். ஓகேங்களா? C and கவர்ட்ஸில் வந்து C and D. ஓகேங்களா? எனிமியாக இருக்கிறதுனால A and B வந்து A கவர்டாக இருக்கலாம், B கவர்டாக இருக்கலாம், இல்லை A எனிமி. ஏன்னா 2 பேரில் ஆப்போசிட். ஓகேங்களா? E and F are indifferent to each other. Okay, E and F are indifferent na E and F 2 பேருமே enemies. Sorry, fighters. Sorry, cowards and fighters. Sorry, cowards and fighters. ஓகேங்களா? இப்போ A and E are not enemies. Okay, A and E are not enemies na E வந்து ஃபைட்டரு, A வந்து கவர்டாக இருந்தாங்கன்னா எனிமியாக இருப்பாங்க. அப்போ ஏவும் ஃபைட்டர் தான். ஓகேங்களா? ஏன்னா A and E are எனிமீஸாக இருந்தாங்க அப்படின்னா ஏ வந்து இ வந்து ஃபைட்டராக இருக்கும்போது ஏ கவர்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ இது கிடையாது. அப்போது பி. வைல் பி அண்ட் எஃப் ஆர் எனிமீஸ். ஓகே, பி வந்து அப்போ கவர்டாக இருக்கணும், ஏன்னா எஃப் வந்து ஃபைட்டர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, பிசி அண்ட் எஃப் ஆர் கவர்ட்ஸ். ஸோ பிசி அண்ட் டி ஆர் கவர்ட்ஸ், எஃப் கிடையாது. ஓகே, ஸோ பிசி அண்ட் டி ஆர் கவர்ட்ஸ். ஏ, இ அண்ட் எஃப் ஆர் ஃபைட்டர்ஸ். ஏ, இ அண்ட் எஃப் ஆர் ஃபைட்டர்ஸ். ஸோ கரெக்ட். B and E are in the same category, இல்லை opposite category. A and F are in the different category, இல்லை 2 பேருமே they are in the same category. ஓகேங்களா? நெக்ஸ்ட், in a box of marbles there are 3 less white marbles than red ones. ஓகே, ஸோ ரெட் ஒயிட் வந்து ரெட்டை விட 3 கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போது ரெட் இஸ் ஈக்குவல் டு W + 3. there are 5 more white marbles than green ones. ஓகே, ஸோ ஒயிட் வந்து க்ரீனை விட 5 அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ஒயிட் வந்து 10னா எத்தனை மார்பிள்ஸ் இந்த பாக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெட் வந்து W + 3, அதனால் 13 ரெட்டு. க்ரீன் வந்து W - 5, அதனால் 10 - 5 வந்து 5. ஓகே, ஸோ டோட்டல் மார்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 + 13 + 5 = 28 மார்பிள்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், கேண்டிடேட்ஸ் இன் அ காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் consisted of 60% men and 40% women. Okay, so 100 personsல 60% வந்து men, 40% வந்து women. ஓகேங்களா? அதில் 70% men clear. அப்போ 42 men வந்து they clear. 60ல 70% வந்து 42. ஓகேங்களா? and 75% women clear. ஸோ 40ல 75% பார்த்தீங்கன்னா 30. ஓகே,
and enter the final test where 80% men were successful. Okay. So 70% men clear and 42% men clear, and 80% men were successful and 70% women were successful. Okay, so idhula 70% of women, 21 women were successful. Okay. Okay, idhula 60-70% is 42. Okay, so idhula 80% men na, it is approximately like 32-33 men. Okay, next, success rate is higher for women. ஸோ அது வந்து நம்ம டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த 100 கேண்டிடேட்ஸ் வச்சு ஓகே, ஓவரால் சக்ஸஸ் ரேட் இஸ் பிலோ 50%. ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 33 + 21. ஓகே, ஸோ இது வந்து 54. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தேன் 50%. ஓகே, பிலோ 50% கிடையாது. மோர் மென் கிளியர் த எக்ஸாமினேஷன் தேன் விமன். ஓகே, அது கரெக்ட். ஓகே, ஸோ 33 men and 21 women. ஸோ மோர் மென் கிளியர், இட் இஸ் கரெக்ட். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்டாக அப்படின்னா ஸோ கிடையாது, ஏன்னா போத் ஏ அண்ட் பி ஆர் ராங். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 2015 கொஷின் பேப்பரை நம்ம சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2016 and 17 வந்து ஒரு செட் ஆகும், 18 and 19 வந்து ஒரு செட் ஆகும். நீங்கள் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் சிசேட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அதிகமாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கொஷின்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், அதை கேட்டிருக்கிற மெத்தடாலஜி வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கிவன் டேட்டாவை வந்து எழுதிங்க. ஓகே, ஸோ கிவன் டேட்டாவை எழுதிட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு பாதி கொஷின் சால்வ் ஆகிடும். ஸோ என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.